கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த காலை நேரத்தில் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அனுக்கிரகத்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். உற்சாகத்தோடு கூட வார்த்தைகளை கேட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இதற்கு முன்பதாய் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது யாத்ராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்பாக சென்றார் என்பதாக. என கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடம் அடிமைகளாக இருந்தார்கள். தேவன் அவர்களை விடுதலையாக்கி மோசையை கொண்டு வழி நடத்தி கொண்டு சென்றார். பல அற்புதங்களை அவர் செய்தார். மன்னா கொடுத்தார், காடையை கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், வஸ்திரங்கள் பழமையாகவில்லை, பாதை ரட்சைகள் தேய்ந்து போகவும் இல்லை. முக்கியமாக தேவனே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்கு மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு நிழலாகவும் குளிர்ச்சியாகவும் இரவிலே அக்கினியாக மாறி இருளை வெளிச்சமாக்கி துஷ்ட மிருகங்களுக்கு பாதுகாத்து வழிகளை காண்பித்து வழி நடத்தி சென்றார். இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த மிக பெரிய ஆசீர்வாதம் இதுதான். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக எகிப்தியரையும் இஸ்ரவேலர்களையும் ஒன்று சேராமல் பாதுகாத்து எகிப்தியரை கலங்கடித்தார் நம்முடைய தேவன். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19 வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு அவர் பாதுகாப்பாக நின்றார் என்பதாக. இந்த தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். நம்மையும் அவர் வழி நடத்துவார், பாதுகாப்பார். பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, சங்கீதங்களின் புத்தகம் 32:8 வாசித்து பாருங்கள். நான் போதித்து வழிகாட்டுவேன், கண்களை உங்கள் மீது வைப்பேன், ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக. அன்று மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்திய தேவனாகிய கர்த்தர் இன்று பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவாராம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு பாதுகாப்புண்டு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்ததைப் போல நம்மையும் பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கே வாரும் கேட்கலாம். மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வாழ்க்கை பயணத்திலே
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே கடந்து போன அந்த மேக ஸ்தம்பமானவர், அந்த அக்கினி ஸ்தம்பமானவர் நம்மோடு கூட நடக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மை பாதுகாத்து நமக்கு ஆலோசனைகளை சொல்லி நம்மை வழி நடத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, எங்களுக்கு முன்னும் பின்னுமாய் நீங்க கடந்து போய் எங்களுக்கு பாதுகாப்பை தந்து எங்களை உயர்த்த வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசனாமே, வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தமும் சொல்லணும், நேச மகன் என்று நித்தமும் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையில் நம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கடந்து போன கர்த்தர், இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு நீர் மேக ஸ்தம்பமாக எங்களோடு நீங்கள் கடந்து வாங்கப்பா. எல்லா நாசமோசங்களுக்கும் தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிரசன்னம் சமூகம் எங்களோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.